பாரு நான் போய் பேசுனா. இந்த சின்ன மேட்டருக்கெல்லாம் போய் பேசிக்க முடியாது அன்பு. நான் என்னண்ணா சின்ன மேட்ருன்ற? என் லவ்வர்ஸை கலாச்சிட்டானா? நாளைக்கு எல்லா தெருலையும் ஆள் வச்சு கலாய்கிறான்றான். அது எப்படின்னா சின்ன மேட்ரு ஆகும்? சீரியஸான மேட்ருனா? அதெல்லாம் பெரிய பெரிய சீனில் மாட்டிக்கின்னு உயிரை காப்பாற்ற ஓடுனுங்கிறான்னு போதையில் பேசினதெல்லாம் தூங்கி இருந்தால் மறந்துடுவான்டா. ஒரு வேளை மறக்கலண்ணா. மறக்கலன்னா என்ன பண்ண போகிற சொல்லு அன்பு. தப்புன்ற அன்பு. நான் அவன் தானே தப்பு பண்ணுகிறான். நான் ஏன் தானே கேட்க சொல்கிறேன். கேட்டால் பொருளை தூக்கிட்டு வந்து வெட்ட நிற்பான். நீ அனுப்பியா? முடியாதுல்ல, போ. என்ன எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல? நாளைக்கு அக்காவுக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? இனிமே அக்கா காலேஜ் போட்டுக்கல. ஏ கண்ணா, என்ன அப்படியே என்ன மச்சமா நில்றா. என்னத்துக்கு நில்றா. பேசணும்ண்ணா. ஆள் போட்டு கலாய்க்கிறேன், அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தா தெரியும் கலாய்க்காதண்ணா. உங்க ஊர்ல தானே இருக்குது. எங்க ஏரியா பொண்ணு தானே கலாய்க்கிறேன். எங்க ஏரியா பொண்ணு நான் கலாய்க்காத வேற யாரும் கலாய்ப்பாங்க? படிக்கிற பொண்ணா, சொன்னா கேளுண்ணா. சரி அப்புறம் ஏய் நான் இல்ல போட்டு தெரியுது. நான் இல்ல இல்ல அண்ணா வெள்ள விழுவ மலிகத்துல நம்ம இழுத்து போய் சாலா போயிடலண்ணா. பேசதானா வந்து சாலா போயிடலண்ணா. பொருள் போட்டு பேச சொல்றது புரிஞ்சுக்கணும் தானா? பொருள் போட்டு வந்தா நான் சொல்றது நீ கேப்பன்னு பொருள் போட்டு வந்தா. பொருள் போட்டு வந்தீங்களா? என்னடா மொத்த சுத்த போறீங்களா? ஆமா. ஏய் இல்லடா இல்லடா. ஏய் மொத்த கம்முடா. போடா இங்க இருந்து சொன்னா கேளுடா. ஏய் மொத்த என்னடா? நான் இல்லடா, நான் ஒண்ணில்னா. மத்தியானமா ஏய் கண்டா போயிரடா டேய். ஊர்கார பசங்க நிச்சயம் பாரு. நான் வாடா குட்டி. என்னடா குத்திட்ட? இல்லனா நீ அவனை குத்திட்டு இருப்பனா? அண்ணா டேய் வாடா போடா பின்னாடி போடான்றல. நீ போடா. ஆமா நீ வந்து போடா. ஏய் போய்டா போயிரு. வரலனா? ஏய் போடா இன்னத்துல வண்டி ஓடு. அந்த யா அத நம்ம புது பைப். அம்மன கோயிலண்டதானே வண்டி நிறுத்தினா. அங்க இருந்து தானே எவனோ திருட்டு போய்ட்டான். சத்தியமா நான் பண்ணலனா. யாரும் நம்ப மாட்டேன். நான் ஒரு சீன் ஆயிடுச்சுனா. என்ன ஃபிகர் பிரச்சனையா? இல்லண்ணா. சரி நீ கிளம்புனா நாளைக்கு காலைல பேசிக்கலாம். ஏற்கனவே இங்கே ஒரே நான் இல்லைண்ணா ஒரு அசால்ட் ஆயிடுச்சுண்ணா. அசால்ட்டுனா நான் பொருள் எடுத்துன்னு போயிட்டு பைக்கில் இருந்து நம்ம சங்கர் பொருளை எடுத்துன்னு போய் என் பொருளை அச்சு விட்டுது. நீங்கள் அவன் அப்படியே இங்கே மண்ணு துப்பு. டேய் குணா, என்னடா ஆச்சு உனக்கு? இதுதான் நம்மளுக்கு புதுசா. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இவனுக்கு பண்ண வேலையில நம்ம புள்ள கொலகேஸ்ல உள்ள மாதிரி இருக்குது. நம்ம பள்ளத்து பையன் தானே. அன்பு நல்ல பிளேயர்ண்ணா. ஜோனல் ஆடுனுக்கிறான். அம்மாட போர்டு போர்டு மட்டும் தான் ஆடணும். மற்ற பொருள் எடுத்துன்னு போய் மட்டை வச்சு விடக்கூடாது. இல்லைண்ணா மட்டெல்லாம் அவ்வளோண்ணா. லைட்டாக 2 தடவை குத்திட்டு அவர் நின்றுக்கு சொல்லி அங்கே எஸ் ஆகிட்டணும். ஏய் அவன் செத்துட்டான்டா. நாங்க சொல்லு. செந்திலுக்கு தெரியாத உங்களுக்கு விசுவாசமா வேலை செய்ய ஆள் தேடினுக்கிறீங்களே. இப்போ இவனுங்க 2 பேரையும் காப்பாற்றி விடுங்க. உயிரையே
காம்ப்ரமைஸ்னா என்ன மாதிரி வரான்? எதுவுமே வேணான்றானாண்டா. போஸ்டிங் கேச்சதுன்னா ஃபுல்லாக பாலிடிக்ஸில் இறங்கிறானா. அப்படி எதுனா ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக நம்ம பாலிடிக்ஸ்லேருந்து ஒதுங்கணும்னு ஆசை. தம்பி என்ன போசல்னா செம்ம காம்ப்ரமைஸ். ஏய், எவனோ ஒரு அரசியல்வாதி கால்நகின்னு சுற்றுறதுக்கு ஒரு ஐட்டங்காரனை வளர்த்து விட்டா நம்ம கஷ்டம் தெரிஞ்சவனாக இருப்பான். என்ன இருந்தாலும் நம்ம செந்தில் தானடா. நம்மளுக்கு கிடைக்காத சான்ஸ் அவனுக்கு கிடைச்சிக்குதுல்ல, சப்போர்ட் பண்ணுவோம். பசங்களும் காலேஜ் போகுது, சரியாக தான் இருக்கும்டா. அந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு. நீங்க ராஜனை அடிச்சு விட சொல்லி எல்லாம் பண்றேன்னு டேய், ஜெயில் எடுக்க வச்சு 1 வருஷம் உள்ளே உட்கார வச்சுட்டான். கேப்ல பவுடர் ஒட்டி ஃபுல்லா மூஞ்சி பிடிச்சி ஆளாயிட்டான். இப்போ திரியாம வந்து அவன் பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கு உங்களை யூஸ் பண்ணிக்க பாக்குறான். இப்போ சொல்றேனா இதுக்கு மேல அவனை அடிச்சு விடாத. சிவா என்ன நீ ஏண்டா இத்தனை நாள் கழிச்சு அவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆக போறாங்க, நான் சந்தோஷப்பட்டா நீ வேற ஏண்டா? இல்ல நீ இப்போ விட்டோன்னா நம்மள சாப்பிட்டு போடுவானுங்க. நம்ம அவனாண்ட சண்டை செஞ்சு ஜெயிக்கிற நிலைமையில போக்குறோமா? அப்படின்னா எங்களை போட்டுருவானா அவன்? உம்மால வலை திருடி பவுடர் ஓட்டி ஆளான கேடி போய் அவனை பார்த்து நான் பயப்படணுமா? நான் என்ன பண்ணேன்னு என்னாண்ட கோவத்தை காட்டுறீங்க? உன் மேலே இல்லைம்மா, உன் மேலே எனக்கு கோவம் வருமா? ஏய் சந்திரா, எனக்கா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியாடா. நானா சொல்ல நான் செய்கிறேன். இந்த செந்தில் இருக்கிறான்லடா, அவன் நம்மளாண்ட காம்ப்ரமைஷன் ஆகிற மாதிரி ஒரு சீனை போட்டு ஜெயிலில் எடுத்தான்டா. சரி கேட்குறானே, நம்மளும் காம்ப்ரமைஷன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம்டா. அப்புறம் தான் தெரியுது மொத்தமே செட்டிங்னு. 2 பேரும் என்கவுண்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு வேலை பார்த்து தான் அவன் ஜெயிலில் எடுத்துக்கிறான். இன்வால்மெண்ட் ஆன தெரியாத இருக்கணும் தான் காம்ப்ரமைஷன் ஆகிற மாதிரி சீனா போட்டுக்கிறான். இதுக்கப்புறமா அவனை ரூட் எடுக்காத விட்டோம் நம்மளே சாப்பிட்ருவான். அவனை ஜெயில் உள்ள வச்சு அடிச்சு விடணும். செந்திலோட பிள்ளைங்க 7வது பிளாக்ல தான் புல்லாகிறானுங்க. புதுசாக ஒரு ஆளை உள்ள விட மாட்டானு. செந்திலும் கேஸ் எடுத்துன்னு உள்ளே போய் உட்காந்துட்டானா 7வது பிளாக்கை விட்டு வெளியே வரவே மாட்டான். ஆனால் அவன் பிளாக்கை விட்டு வெளியே வந்தானா அவனை அடிச்சு விடுறதுக்கு நம்ம கருப்புக்குள்ளாக்கெல்லாம் ஃபுல்லாக பொருளை போட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறானோ. அன்பு, செந்தில ஜெயில் உள்ள வச்சே போடணுன்னா நம்மளால ஒருத்தன் அவன் பிளாக்குள்ளே இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனாக இருக்கணும். உள்ளே போனால் மட்டும் பத்தாது, செந்தில் அவனை முயற்சியாக நம்பணும். ரொம்ப ஷார்ப்பான பிள்ளைகளால் தான் அது முடியும். உன்னால் முடியும். அவன் நல்ல போர்டு ஆடுவான், நல்ல ஃப்ளேயருங்க கூட கேம் ஆடணும்னு ஆசைப்படுவான். உன் கேமை பார்த்தான் மெர்சலாயிடுவான். உன்னை அவன் பிளாக் உள்ள சேர்த்துக்குவான். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுண்ணா? எனக்காக ஜெயில் எடுத்து நீ அவன் பிளாக்குள்ளே போறியாடா? ஏய் கஷ்டம்னா வேணாண்டா, நான் வேறு எதுனா பண்ணிக்கிறேன். நான் நீ என்ன சொன்னாலும் நான் செய்யணுண்ணா, சொல்லுண்ணா. வெலு, எனக்கு 2 கேஸ் முடியாதுக்குது. நான் நாளைக்கு சரண்டர் ஆயிடுறேன். நீயும் சிவாவும் அந்த பொண்ணுங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி ஸ்டேஷன் முன்னாடி அடிச்சிங்க. தடுக்க வந்தால் போலீஸையும் அடிங்க. ஹெலேப்பர் உன்னை எங்கள் 16வது பிளாக் இட்டுன்னு போய் டார்ச்சர் பண்ணுவோம். நம்ம பிளாக்ல செந்திலால் ஒருத்தங்கிறான், அந்த நாதாரியை கண்டுபிடிக்க முடியல. உன்னை அடிச்சா அவன் செந்திலாண்ட சொல்லுவான். அதை வச்சு தான் நம்ம ராஜன் பிடிக்கணும். செந்தில் சிஷ்யம் ஒருத்தங்கிறான். நீ அவனை ஃப்ரெண்டு பிடிச்சினா செந்தில் பிளாக் உள்ள போயிடலாம். நான் குத்துற மாதிரி போறேன், நீ உள்ள பூந்து தத்துட்டினா உள்ளே போய் நல்லா போர்டு ஆடி ஃப்ரெண்டு பிடிச்சி செந்திலுக்கு நம்பிக்கையானவனா ஆயிடு. எதுனா ஒரு மேட்டரில் அவனை வெளியே தூக்கின்னு வர்றதுக்கு பாரு. அவன் வெளியே கால் வச்சா காத்து நகிற நம்ம பிள்ளைங்க அடிச்சு விட்டு போயினே இருப்பானுங்க. உன் மேலே யாருக்கும் சந்தேகம் வராது. அத்தனை நாளே பெயில் போட்டுடலாம். ஓகே தானே? எப்போ கேஸ் வாங்கணும்னு சொல்லுண்ணா. சொல்கிறேன். ஏய் என்னடா வேட்டி சொக்காலாம், எதுனா விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, வரண்ணா. வா.